ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் காரமணின்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. குழம்பு எப்படி குக்கரில் வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். ஒரு 3 பல் பூண்டு எடுத்து லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க, 1-2. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், தோல் சீவிட்டு. ஒரு நார்மல் சைஸ் ஒரே ஒரு தக்காளி தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்க்கறதா இருந்தாலும் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு நார்மல் மீடியம் சைஸ் அளவுக்கு பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடியை விட மல்லிப்பொடி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்குறது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 5-6 போல் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச காரமணி, தட்டைப்பயிறு, கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை, தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். ஒரு குக்கரை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் தேவையான பொருட்களை ஸ்டார்டிங்லேயே காட்டினேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறவங்களுக்கு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து வேக வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். கடுகு போட்டுட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயமும் சீரகமும், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தட்டி வச்ச வெள்ளைப்பூடை சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு நல்லா கொஞ்சம் மணம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நாட்டு தக்காளியை பார்த்துட்டு சேருங்க, ஏன்னா நாட்டு தக்காளியில் புளிப்பு இருக்கும், நம்ம புளியும் ஊற்றுவோம், அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தேன் தட்டைப்பயிரும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது கூட உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போவும் எங்கள் ஊர் சைடில் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு இருக்க தான் செய்யும் எல்லார் வீட்லேயும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கரிஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ளேமு கூட ஹை ஃப்ளேமில் இருந்து நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றப்ப கூட போட்டுக்கலாம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதுவும் நம்ம புளி கரைசலும் வந்து வடிகட்டிட்டு இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நான் புளி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான். ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் இந்த கழுவுன மிக்ஸி கழுவிட்டு அந்த தேங்காய் இருக்கும்ல, அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் கூட செக் பண்ணிக்கலாம். கட்டியாக வைக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்தால் போதும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறப்பவே செம்மையாக இருக்கும், வாசனை அதை விட அருமையாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.